வணக்கம் நேயர்களே. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் மானந்தவாடி பகுதியில் அமைந்துள்ள வரையால் ஸ்ரீ வரதாயினி தேவி நாகயட்சி கோயிலை பற்றி நாம் பார்த்தோம். மேலும் தகவலை இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம். தன்னை நாடி வருவோருக்கு அவர்கள் தேடியதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அது சக்தி வாய்ந்த ஆதிபராசக்தி தேவியும் கோர நாகங்களும் ஒன்றாக வாழக்கூடிய அபூர்வ ஒரு கோவிலாகும் இந்த வரதாயினி கோவில். வாழ்க்கையில் ஒரு திருமணங்கிறது எல்லாருடைய கனவு. அந்த திருமணம் நடக்கிறதுக்காக நான் பல முயற்சிகள் மேற்கொண்டாலும் ஏதாவது தடையில வந்து மாறி போயிட்டே இருக்கும். அப்படி திருமணம் நடந்து விட்டால் அப்புறம் குழந்தை பிறக்கணும். குழந்தை இல்லாமல் இன்னைக்கு ஏராளமான தம்பதிகள் வந்து பல்வேறு மருத்துவமனைகள் பூஜைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் பெறவும் மிகவும் பிரபலமான மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடமாகும் இந்த வரதாயினி கோவில். அதை பற்றி பார்க்கலாம். மங்கல்ய பாக்கியம் மட்டுமல்ல, குழந்தை பாக்கியத்திற்கும் பிரசித்தி பெற்ற இடம்தான் ஸ்ரீ வரதாயினி தேவி நாகயட்சி கோவில். குழந்தை பாக்கியம் பெறாத தம்பதியர் வெங்கல பானையில் தங்களின் பெயரை எழுதி இக்கோவிலுக்கு வந்து சர்ப்ப யாகம் செய்கின்றனர். 7 தலைமுறைகளாக உள்ள சர்ப்பதோஷம் மாறுவதற்காகத்தான் சர்ப்பதோஷ யாகம் செய்யப்படுகிறது. நெய்தான் யாகத்தின் பிரசாதம். இந்த நெய்யை 3 நாள் விரதம் இருந்துதான் தம்பதிகள் சாப்பிட வேண்டும். இவர்களுக்கு சர்ப்பங்களின் ஆசையால் குழந்தைகள் பிறக்கவும் செய்கின்றனவாம். தலைமுறைகளாக சர்ப்பதோஷம் இருந்தால் ஒருபோதும் சந்தான பாகியம் இருக்காது என்பதுதான் ஐதீகம். இந்த தோஷங்களை நீக்குவதற்காகத்தான் சர்ப்பயாகம் நடத்தி கோவிலில் உருளி கமிழ்த்தி வைக்கப்படுகிறது. பின்னர் ஒருபோதும் இவர்களுக்கு சர்ப்பதோஷம் ஏற்படாது எனவும் சொல்லப்படுகிறது. அவ்வாறு குழந்தை பாக்கியம் கிடைத்தால் 6 மாதத்திற்குள் கோவிலுக்கு சென்று உருளி எனும் பானையை நிமிர்த்தி வைக்க வேண்டும் என்பதுதான் ஐதீகம். அதேபோல் கோயிலில் அன்னதானமும் பால் பாயாச தானமும் வழங்க வேண்டும். இந்த கோவிலை பற்றி சொன்னால் ரொம்பவே கடவுளோட சக்தியும் அருளும் நிரம்பி இருக்கு. ஏன்னா என்னோட மகன் ஹைஸ்கூலில் படிக்கும்போது காணாமல் போயிட்டான் 12 வயசில். அப்புறம் 26 வயசில் அவன் திரும்பி வந்தான். அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணான். 8 வருஷமாக குழந்தைங்க இல்லை. அப்போது நான் தேவியிடம் வந்து பிரார்த்தனை செஞ்சேன். இப்போ அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு. குழந்தைக்கு 6 வயசாச்சு. இப்போ ஒரு வழியாக சந்தோஷமாக வாழ்றோம். இந்த கோவிலையும் தேவியும் நம்புங்க, உங்களோட எல்லா பிரச்சனையும் தீரும். வயநாடு மானந்தவாடி வரையால் ஸ்ரீ வரதாயினி தேவி நாகயட்சி கோவில் அதிசயகரமான பல நிகழ்வுகளால் அறிவியலுக்கு கூட வியப்பூட்டும் வகையில் திகைப்படைய வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. 18 ஆண்டுகளாக ஒரு குழந்தை என்ற கனவுக்காக ஏங்கி தவித்தும் நவீன சிகிச்சை அளித்தும் பலன் பெறாமல் பணமும் நேரமும் இழந்த பலரும் உருளி எனும் பானை கமிழ்த்தி நெய் அருந்தி குழந்தை பாக்கியம் பெற்றுள்ளனராம். 56 வயது தாண்டிய பெண்கள் கூட கோவிலின் விசேஷ நெய் அருந்தி இக்கோவிலின் மகிமை அறிந்த நூற்றுக்கணக்கானோர் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அந்த கோவிலை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். திருமணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு. 3 வருஷமா பல சிகிச்சை பண்ணியும் பலன் இல்லை. இங்க வந்து பிறகுதான் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சது. இதை செஞ்சு 2 மாசத்துல கர்ப்பமாயிட்டாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு கேள்விப்பட்டு தான் இங்க வந்தேன். ஆமா, டாக்டர் சொன்னாங்க 2 பேருக்கும் பிரச்சனை இருக்குன்னு. அதுக்கப்புறம் இங்க வந்து சர்ப்பதோஷம் சில பூஜைகளை தான் செஞ்சோம். எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஆதிபராசக்தி தேவிக்கு பிரியமான வழிபாடு என்பது தாமரை மலர்களிலான பூமூடல் ஆகும். நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் நோய் நிவாரணம் தொழில் தடங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் பக்தர்கள் வழிபாடுகளை செய்து வருகின்றனர். புற்றுநோய் உள்ளிட்ட உயிர்கொல்லி நோய்கள் உட்பட இந்த வழிபாட்டின் மூலமாக மாறியதாக பக்தர்கள் கூறுகின்றனர். நான் கல்ஃபில் இருந்தேன். குழந்தை இல்லைன்னு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தோம். ஆனால் எதுவும் நடக்கலை. அப்புறம் இந்த கோவிலை பற்றி கேள்விப்பட்டு தேவிக்கு பூஜையும் சர்ப்பதோஷ நிவர்த்தியும் செஞ்சோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. திருமண தடை நீங்குவதற்காக 10 வகை மலர்கள் உருளி என்னும் ஓட்டுப்பானையில் 5 கிலோ உலர்ந்த மஞ்சள் நிறைத்து சந்தான பாகியம் அஷ்டமங்கல்ய ஹோமம் உள்ளிட்டவை செய்து வருகின்றனர். இந்த வழிபாடுகள் செய்தால் தேவியின் ஆசையால் உடனடியாக திருமணம் நடைபெறும் என சொல்லப்படுகிறது. திருமணம் நடந்தவுடன் தம்பதியர் கோவிலுக்கு வந்து தேவியை வணங்க வேண்டும். ஒரு நாளுக்கான தேவியின் பூமூடல் மற்றும் அன்னதானத்தை தேவிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதுதான் சடங்கு. எதிரிகளின் தோஷம், மரணபாதை தோஷம், ஏசல், கண் தோஷம், பித்ரு தோஷம், அஷ்டி தோஷம், ஆபிஜார தோஷம், கைவிஷ தோஷம், ஒடி தோஷம், பிழர் தோஷம், பாதி தோஷம், உறவுமுறை தோஷம் உள்ளிட்ட 10 வகை தோஷங்களுக்கு ஒவ்வொரு தோஷங்களுக்கும் ஏற்ப பூஜைகள் செய்து மோட்ச நிலை அடையலாம் என கூறுகின்றனர். வரையால் ஸ்ரீ வரதாயினி தேவி நாகயட்சி கோவிலின் சிறப்பும் மகிமையும் கேள்விப்பட்டு இன்றைக்கு கேரள மாநிலத்திலிருந்து மட்டுமல்ல, இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் பிரச்சனைகளை வலியுறுத்தி தீர்வு கிடைப்பதற்காக அந்த கோவிலை நாடி வருகின்றனர். நீங்களும் செல்லலாமே. கூடுதல் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் கூடுதல் தகவலை அடுத்தொரு வீடியோவில் காணலாம்.